ஆமேன் ஆமேன். இன்றைய செய்தி என்னன்னு சொன்னால் சிலுவை. இன்றைய செய்தி என்னது? சிலுவை. எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்தாராம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, அல்லேலூயா, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து, அவர் கரங்களிலே ஆணி அடித்து, அவர் கால்களிலே ஆணி அடித்து, அவர் தலையிலே முள்முடியை சூட்டி நமக்காக இரத்தம் சிந்தி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தாராம். உன்னையும் உலகத்தையும் மீட்டி எடுப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி, எல்லா அதிகாரத்தையும் நிர்மூலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உனக்காக, எனக்காக, புறஜாதி மக்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக அவர் நம்மளை மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்காக அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, நமக்காக பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை. அல்லேலூயா. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமா? என்னதான் சொன்னாலும் சிலர் மனம் திரும்பவே மாட்டார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உனக்காக எனக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை நாம் மறந்து போகிறோம். அல்லேலூயா. பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் விடும்போது கூட பிலாத்து கேட்குறான், நீ என்ன செஞ்ச? உன்னை கொண்டு வந்து ஈங்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்களே, நீ என்ன செஞ்ச? நீ என்ன ராஜாவா? நீ கேட்குறான். பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்குறான், நீ என்ன ராஜாவா? அந்த எபிரேயர் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, நீ என்ன ராஜாவா? யோவான் 18ஆம் அதிகாரம். அதற்கு பிலாத்து, அப்போது பிலாத்து அவனை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். நீ சொல்லுகிறபடி தான் நானே ராஜா தான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்ன செஞ்ச? உன்னை கொண்டு வந்து என்கிட்ட நிறுத்தினார்களே, நீ ராஜாவா? அல்லேலூயா. அவன் சொல்கிறான், பிலாத்து என்ன பண்ணுறான்? அந்த 33 அப்போது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறான்.
அதற்கு இயேசு சொல்கிறாரு, நீயா சொல்கிறியா இல்லை மற்றவங்க யாராவது சொல்கிறாங்களா? நீயா என்ன ராஜான்னு சொல்கிறியா, மற்றவங்க யாராவது ராஜான்னு சொல்கிறாங்களா? அதனால தான் அந்த 37வது வசனத்தில் சொல்லி, அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். அப்படின்னா நீ ராஜாவா? இயேசு கிறிஸ்து ராஜாவா? ராஜா தான். யூத கோத்திரத்து சிங்கம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற தேவன். அல்லேலூயா. பிரத்யுத்தம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லுவதற்கு, மக்களை மீட்டு எடுப்பதற்காக தான் நான் இந்த பூமிக்கு பிறந்தேன். சத்தியத்தை கேட்கிறவன் எவனும் என் சத்தத்தை கேட்கட்டும். எப்போது அந்த பிலாத்துவின் முன்னாடி நிற்க வச்சுட்டு பிலாத்து கேட்குறான், நீ என்ன தவறு செஞ்ச? எல்லாரும் கொண்டு வந்து இன்னும் உன்கிட்ட நிறுத்தினார்களே, நீ என்ன அவ்வளோ பெரிய ராஜாவா? ஏன் ராஜா கேட்குறான் இயேசுவை பார்த்து, நீ என்ன ராஜாவா? நான் ராஜா தான். நான் சத்தியத்தை, நானே என்ன சொல்கிறாரு, நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் நான் பிறந்திருக்கிறேன். சத்தியத்தை குறித்து மக்கள் மனம் திரும்ப வேண்டும், மக்களை மீட்டு எடுக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பூமியிலே இறங்கி வந்தேன். யாரும் கெட்டு போகக்கூடாது, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதுக்கு பிலாத்து ஒரு வார்த்தை சொல்றான். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். சத்தியம்னா என்ன? அல்லேலூயா. சத்தியம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கிறது. உண்மை. சத்தியம் என்றால் உண்மை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா நாம் எல்லோரும்? அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். வார்த்தை மீறி போகக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மறுபடியும் அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்பலைன்னா எதற்கு அவங்கள என்ன தான் சொன்னாலும் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே எத்தனை பேருக்கு அவருடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கும் போது விடுதலை கிடைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எங்கே சுமந்தாரா? சிலுவையின் மேலே. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தாராம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவருடைய காயப்பட்ட அந்த இரத்தம், அந்த தழும்பு, அந்த ஆணி, அது நம்மளை பாதுகாக்கிறது. உன்னை மீட்டு எடுப்பதற்காக, வியாதியிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பதற்காக, மரண படுக்கையிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காக அவர் சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுமந்தார். அவர் எங்கே கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள்? எந்த இடத்துல? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது,
அவருடைய மகா அவர்களுடைய உடல்கள் மக்கா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டாராம். அதாவது அவர்களுடைய உடல்கள் மக்கா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம்னா சுடுகாட்டில் அந்த காலத்துல எல்லாம் செத்த புதைக்க மாட்டார்களாம். செத்த போன பணத்தை என்ன பண்ண மாட்டாங்களாம், புதைக்க மாட்டார்களாம், கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவாங்களாம். அதுக்கு கீழே வசனம் சொல்லுது பாருங்க, ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறையில் வைக்க மாட்டாங்களாம். பாருங்க, பணம் நிறைந்த இடத்துல அந்த கொல்கதா மலைக்கு கொண்டு போயிட்டு அங்கே அந்த கல்லறையில் சிலுவையிலே கர்த்தர் கொண்டு போனார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த இடத்துல தான் அவரை அறைந்தார்களாம். ஆமென், ஆமென். என்ன ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அழகாக ஆண்டவர் சொல்கிறார்ப்பா, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பாடுபடுறேன், உனக்காக சிலுவையில் நான் அறையப்பட்டேன், உன்னை காப்பாற்றுவதற்காக என் ஜீவனை நான் கொடுத்துருக்கிறேன், ஆனால் நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் கேட்குறாரு அழகா, நான் கேட்குறேன், என்னை நீ பின்பற்றுவா. என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்னை நீ ஆராதிக்காம என்னை துதிக்காம நீ இருக்கிறன்னு சொன்ன எனக்கு நீ மகனாவோ மகளாவோ இருக்க முடியாது. என்னை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறியே நீ. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக இவ்வளோ பாடுபட்டேனே, உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, ஆனால் சிலுவையை சுமந்து கொண்டு உன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு ஏன் பின்னாடி வான்னு சொல்கிறாரு. உன்னுடைய சிலுவை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீ சுமந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நீ வரும்போது நீ சுமந்து கொண்டு வர பாரத்தை அவர் தூக்கி கொள்ளுவார், வாங்கி கொள்ளுவார். பிள்ளை ஒரு வெயிட்டு தூக்கின்னு வருதுன்னு பார்த்தா அப்போ என்ன பண்ணுவார், ஓடி போய் அந்த சுமையை என்ன பண்ணுவார், வாங்கிக்குவார். அது போல் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வராதவன் எனக்கு பாத்திரன் இல்லை. அவரை பின்பற்றி நீ வரும்போது உன் பாரத்தை அவர் வாங்கி கொள்ளுவார். இந்த சிலுவையை நீ சுமந்து கொள்வாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். அதற்காக தான் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இதில் சொல்கிறாரு, உன் சிலுவையை எடுத்துக்கினு நீ என் பின்னாடி வரலன்னா நீ எனக்கு பாத்திரனே கிடையாது. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதற்காக தான் நான் முன் மாதிரியாக உனக்கு நான் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தேன் என்ற கர்த்தர் மாதிரியை காட்டுகிறார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு அதை தான் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் சீஷரில் கூட ஒருத்தர் பின்மாற்றத்துக்கு போவார் என்று அவருக்கு தெரியும். பின்மாற்றத்துக்கு போவோம். ஏன்னா இயேசுவா கூட இருந்தவர்களே கூட இயேசு மரித்துட்ட பிறகு அவரை நம்பியிருந்தோம், அவர் இப்போ இல்லை, நாங்கள் அவரை நம்பியிருந்தோம், இப்போ எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி நினைத்தவர்கள் எம்மாவூர் சீஷர்களுக்கு போனாங்க 2 பேர். ஆனால் ஒருத்தன் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டது ஒருத்தர். அதுக்காக தான் ஆண்டவர் முன்னாடியே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன்.
உன்னை நீயே வெறுத்து விடு, கர்த்தர் உன்னை அவர் பலப்படுத்துவார். அதற்காக தான் அவர் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2:16 சொல்கிறது. எபேசியர் 2:16. இந்த ஒரு நிமிஷம் வாசிமா. பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினாராம். பகையை என்ன பண்ணாராம்? பகையை என்ன பண்ணாராம்? சிலுவையில் கொன்றாராம். பிரச்சனைகள் உனக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை, பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணு? எங்கிட்ட வா. அல்லேலூயா. பகையை கூட சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு, உங்கள் 2 குடும்பத்தை ஐக்கியமாக சேர்ப்பதற்கு கூட அவர் சிலுவையில் சுமந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் தீமையை நன்மையால் வெல்லு. தீமையால் வெல்லாதே, தீமையை என்ன பண்ணு? நன்மையால் வெல்லுன்னு சொல்கிற ரோமர் 12 சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தீமையை என்ன பண்ணணுமா? நான் உனக்கு ஒருத்தர் தீங்கு செய்கிறாங்கன்னு சொன்னேன். உலகமே ஆண்டவருக்கு விரோதமாக தீங்கு செய்தார்கள், அடித்தார்கள், கொலை செய்தார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார்? கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, இவர்களை மன்னியுங்கள் ஆண்டவர்னு சொல்லுகிறாரு. இவங்க செய்யறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்களே ஆண்டவரை, இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறாரு. தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனால் பகையை சமாதானத்துக்கு கொண்டு வருவதற்கு கூட அவர் சிலுவையை சுமந்தாராம். அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு வர்ற பகையை கூட கர்த்தர் விலக்கி போடுவார், சமாதானத்தை கொண்டு வருவார். உன் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரங்களை அவர் சுமந்து கொள்ளும்போது உனக்கு ஒரு சமாதானம் உண்டாக்கும். நீ கலங்கி கொண்டு இருக்கலாம், திகைத்து கொண்டு இருக்கலாம், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் இல்லை, எங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் அழக சொல்லுகிறாரு, பகையை சிலுவையினாலே கொன்று அதனால் இருதிருத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புருவாக்கினார். அல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாய் நம் இருதயத்தில் கசப்பு இருக்குமானால் அந்த கசப்பை ஆண்டவர் பாதத்தில் இன்றைக்கு நம்ம ஊற்றும் போது கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்து அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தில் கூட பகைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ ஆலயத்துக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுகிற பகையை இன்றைக்கு ஆண்டவரை பாதத்தில் ஊற்றி விட்டுட்டு போ, அங்கே சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6 கலாத்தியர் 6 14 சொல்லுகிறது. கலாத்தியர் 6 14 வாசி. நாமோ நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் மேலே ஒன்றியம் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறேன்னா, நானும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக அவர் மரித்தார் என்பதை நான் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். உன்னை அவர் பாதுகாப்பார். எந்த தெய்வமும் கூப்பிடுற நேரத்துக்கு ஓடி வந்து உன்னை பாதுகாக்காது. ஆனால் இயேசு என்ற ஒரு கடவுள், உனக்காக அவர் மரித்த அந்த கடவுள் தான் நீ கூப்பிடுகிற நேரத்துக்கு அவர் உயிர் கொடுக்கிற தேவன். மரித்து போனவர்களுக்கு அவர் உயிரோடு எழுப்புகிற தேவன். அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. என்று சொன்னால், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் நான் தெரிந்து கொண்ட இந்த பாத்திரம், இவன் எனக்காக படப்போகிற பாடுகள்,
குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் பவுலை போல நம்மளால் வாழ முடியாது. ஆண்டவருக்காக இரத்த சாட்சிய மரித்தவன் தான் அந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த சிந்தனைகள் நமக்குள்ளவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் மக்களை பாதுகாப்பதற்காக, மக்களை மீட்டெடுப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக அவருடைய சிந்தைகள் புள்ள நம்ம உலகத்தின் மீது, மக்கள் மீது, அவரை தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் அவருடைய சிந்தை இருக்கிறது போல நம்முடைய சிந்தை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போதும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். எப்போதும் கர்த்தர் மேல் இருக்க முடியும். அவருடைய சிலுவை, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மறைந்து போக்கும். அவர் ஆணியால் அடிக்கப்பட்ட அந்த கோர காட்சியை பார்க்கும்போது, நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அதை நினைக்கும்போது அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரியவருங்க. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிடம் இருக்க வேண்டும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. அவர் மனுஷனாக தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவர் தேவன். அவர் நினைத்த ஒரே வார்த்தையில் உலகத்தையே அவரால் மீட்டு எடுக்க முடியும். பிசாசை காலால் மிதித்து போட முடியும். ஆனால் அப்படி ஒரே வார்த்தையில் அவர் மீட்டு எடுத்தால் மக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். அந்த பிசாசுக்கு தேவைப்பட்டது ரத்தம், தூய ரத்தம், களங்கமில்லா பரிசுத்த ரத்தம். அந்த பிசாசுக்கு தேவைப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தம்மை அவர் என்ன பண்ணாராம், தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தாழ்த்தின நாள் தான் இன்றைக்கு நம்ம உயர்த்தப்பட்ட உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரியவருங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. கொலேசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்றான். பாருங்க, அழகா சொல்ல, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளாம அவருக்கு பிரியமாக இருந்ததாம். பரலோகத்திற்கும் ஆண்டவர் ரத்தத்தை செஞ்சினாரா, பூமியிலே அவர் ரத்தத்தை செஞ்சினாரா. பூமியில் உள்ளவர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவர் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக பூமியிலே சமாதானம். அல்லேலூயா. அவர் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக்கி, அல்லேலூயா, அல்லேலூயா, ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருந்ததாம். நம்ம யாராவது மற்றவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்கள காப்பாற்றணுன்றது எண்ணம், அந்த பாரம் நமக்குள்ளே இருக்கிறதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம என்ன பரிதாபம் படுவோம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கல. அவருக்கு விருப்பம் இருந்துச்சான், மக்களை நான் எப்படியாவது மீட்டு எடுக்கணும், உலகத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்பட்டாராம். அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் சொல்லி முடிச்சிடலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16 வரை. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல்
பாருங்க, மக்களை மீட்டெடுக்கணும், உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கணும்னு சொன்னால் அவர் தெய்வ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கவில்லையா? அல்லேலூயா. அவர் உதவிக்காக அவர் கரம் கொடுக்கவில்லை தெய்வ தூதர்களுக்கு. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாராம். உனக்கும் எனக்கும் கர்த்தர் கை கொடுத்து உன்னை மீட்டு எடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆராதிப்பதற்காக, அவரை மீட்டெடுப்பதற்காக, அவரை தொழுது கொள்ளுவதற்காக அவர் கரம் பிடித்தா போதும். நீ ஆழத்தில் பூமிக்கு அடியில் இருந்தால் கூட அவருடைய கரம் உன்னை தூக்கி நிறுத்தி உயரத்தில் வைக்கும். உன் சத்துருக்கள் முன்னாடி உன் தலையை நிமிர்ந்து நிற்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அழகாக அங்கே வீதம் அழகாக சொல்லுகிறது. ஆதலால் அவர் தெய்வ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியம் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் சகோதரருக்குள்ள ஒப்புரவாக வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, ஆமாம், சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீ எதில் பிடிபட்டு கொண்டு இருக்கிற, எதில் சிக்கி கொண்டு இருக்கிற, என்ன பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. உன்னை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக, அவருடைய கரம் உன்னை பிடிப்பதற்காக, அவர் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்த தேவன் அவர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு